வர வேண்டியதெல்லாம் இந்த இந்த மாசத்துல கிடைச்சிருமா? அது மெயினா வந்து நவம்பர் 17க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி மூவ் ஆகுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. முதல்லயே வந்து அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னாக்க போகணுமா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் சார். வணக்கம் தானாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர்மா, காட்ஸ் கிரேஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த நவம்பர் மாசத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இப்போ வருஷ பலன்கள் நீங்க சொன்ன போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு, நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினால்தான். நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு. நம்மளோட விவசாயங்கள்ல நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்கா சூரிய பகவான் வந்து நவம்பர் 17 வரைக்கும் துலா ராசியிலே இருக்கார். செவ்வாய் வந்து விருஷ்டிகத்திலேயே இருக்கு. அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும். அவர் அனுஷத்துல விருச்சிகத்துல ஆரம்பிச்சு நவம்பர் 10ஆம் தேதி வக்ரம் பண்ணி மந்த் எண்டுக்கு வரும் பொழுது துளாராசி விசாகத்துக்கு ஒரு கிரகம் வக்ரம். அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்கிரன் வந்து நமக்கு வந்து 2ஆம் தேதி வந்து துலாத்துக்கு. ஸோ சுக்கிரனுடைய அமைப்பு. அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்கா இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் 28ஆம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். நவம்பர் 24ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ராகு வந்து தன்சாரத்துக்கு வர சதய நட்சத்திரத்துக்கு வர பூரட்டாதி. அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் 11ஆம் தேதி கடகத்துல வந்து வக்கரமார். புனர்பூச நட்சத்திரம்னால வக்கரமார். அவர் வந்து டிசம்பர் 5 தான் வந்து வக்கர நிவர்த்தி ஆவார். அப்போ வந்து இதுக்கு போயிருவார், மிதுனத்துக்கு. கேது வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரத்திலேயே சிம்மத்துல இருக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜர் கிரக அமைப்பு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் 17க்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துட்டாருனாக்கா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிரும். எனக்கு சூரிய பகவான் வந்து அப்போ வந்து அது வந்து ஜீவலக்கம். அதற்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை, செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது ஒன்று பண்ணுவாரு, ஒரு பெரிய பழப்படிப்பாரும். எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் 11க்கு அப்புறமா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எப்போ வந்து குரு பகவான் வக்கரமாகிறதோ புதன் வக்கரமாகிறதோ அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ், பாலிசி ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது வந்து ஒரு பெரிய ஸோ இப்போ வந்து அந்த இதனால என்னன்னாக்கா 100% சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய ஸோ அவர் பார்க்கறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு, அதே மாதிரி தனுசை பார்ப்பாரு, இதுக்கெல்லாம் அதே மாதிரி கன்னியை பார்ப்பாரு. அவங்களுக்குலாம் அந்த சனீஸ்வரருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போதுல இருந்து வர. ராகு வந்து சனி பிடிக்கிறது வெளியில வந்துடும். நவம்பர் 24 தன்சாரத்துக்கு வரும் பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்குமேலையும் படும். ஸோ மேஜர் ப்ரையாரிட்டி, மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வார் லைக் சினாரியோவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகவே இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்குரிய இம்பார்ட்டன்டான விஷயம்.
மீன ராசிக்கான நவம்பர் மாச பலன்கள் பார்க்கலாம் சார். மீன ராசிக்கு வந்து ராசியாதிபதி வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து குரு பகவான் வந்து வக்ரமாகிறார். அதுவும் வந்து நவம்பர் 11ஆம் தேதி. அதனாலலாம் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் இடத்துல வந்து ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து தெய்வானுகூலத்தில் இவங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில். ஆனால் என்னென்னா ராசிலேயே வந்து சனீஸ்வரர் வந்து வக்ர நிவர்த்தியாரார் நவம்பர் 28ஆம் தேதி. அதுக்கப்புறமா தான் சனீஸ்வரருடைய பரிபூர்ணமான பலன்கள் அங்கே வந்து வர ஆரம்பிக்கும். நமக்கு டிசம்பர் 5 வரைக்கும் அந்த சனீஸ்வரரை வந்து ராசியாதிபதியான குரு பகவான் பார்த்துட்டே இருப்பாருங்கிறதுனால நிறைய விஷயங்களில் ப்ரொடெக்ஷன் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து நீச்சஸ்தானமான 7ஆம் இடத்தை தாண்டி 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அவருடைய மூல திருக்கோணஸ்தானமான இடத்துக்கு போயிடுவார். 6 8 சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நவம்பர் 17 வரைக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் மறைமுகமான எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம். பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துலையே இருப்பார். புதன் அங்கேயே போயிருப்பார், பாதகாதிபதியான புதன். அதே மாதிரி நமக்கு வந்து 17ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியனும் அங்கேயே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தகப்பனாரனுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கலாம். ஃபாரின் டூர் ட்ராவல் ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் ஓரியன்டாவோ தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கோ அந்த மாதிரியான அமைப்பு வந்து இந்த டைம் பீரியடில் வரலாம். ராகு வந்து 12ஆம் இடத்துல தன் சாரத்துக்கே போவார் நவம்பர் 24க்கு அப்புறமா. ஸோ அப்போதுலேருந்து இவங்களுக்கு வந்து ட்ராவல் ஓரியன்ட் ஒர்க் வந்து நிறைய ஆக ஆரம்பிச்சிடும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவை வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு சூழலாக இருக்குது. ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் வந்து இவங்க வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். 8லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான கிரகங்கள் எல்லாம் இருக்குங்கிறதுனால இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய பார்ட்னர்னுடைய ஃபேமிலி ஓரியன்ட் இஷ்யூஸை வந்து செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழலாக வரலாம். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து அமைப்புகள் எல்லாம் வரலாம். அதனால இவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்குரிய ஒரு காலமாக இருக்கலாம். குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமான 9ஆம் இடம்ங்கிறதுனால நிறைய கோயில் குளம் இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் ஓப்பன் அப் ஆகி இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்குது. செலவும் இருக்குது, வரவும் இருக்குது. வேலைக்கு போகிறவங்களோட சூழ்நிலை எப்படி சார் இருக்குது? வேலைக்கு போகும் நபர்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். முதல்லையே வந்து அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னாக்க போகணுமா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த 6 வந்து எப்போ வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுவாரோ அப்போ வந்து அதாவது நவம்பர் 17க்கு அப்புறமா எப்போ 9ஆம் இடத்துக்கு விருச்சிகத்துக்கு வராரோ அப்போதுலேருந்து சூழல் வந்து பெட்டராக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலாக தான் இருக்கும். மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும் இந்த டைம் பீரியடில். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா? வழக்கு விவகாரங்கள் வந்து மூவ் ஆகிறதுக்குரிய அமைப்பு நவம்பர் 17க்கு அப்புறமா இருக்கு. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் நல்லா இருக்குமா இவங்களுக்கு இந்த மாதம்? பூர்வீக நிலுவையில் இருந்ததோ இல்லைன்னா வர வேண்டியதெல்லாம் இந்த மாசத்துல கிடைச்சிருமா? அது மெயினாக வந்து நவம்பர் 17க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு இவங்களுக்கு. குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்றவங்க அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் இவங்களுக்கு? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, 5ஆம் இடத்துலயே குரு பகவான் இருக்குங்கிறதுனால ஒரு குழந்தை பேர் பெற்று கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்கு. லைஃப் பார்ட்னர் அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்கலாம். மன ரீதியில தான் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணி வச்சுட்டே இருக்கணும். மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போய் பின்னாடி போய் மன ரீதியான பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கிறதுக்குரிய ஒரு இது இருக்குது, சூழல் இருக்குது. அது கொஞ்சம் கம்யூனிகேஷன் மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்.
வரன் பார்க்கக்கூடிய சூழ்நிலை எப்படி? புது கல்யாணத்துக்காக வெயிட் பண்றவங்க அவங்களுடைய சூழ்நிலை. இது வந்து ரொம்ப காலமாக கல்யாணமாகாத நபர்களுக்கு சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறமா அந்த வரன் அமைவதற்குரிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் இருக்குது. எஸ்பெஷலி நமக்கு வந்து புதன் வந்து 9ஆம் இடத்தை தாண்டறதுக்குள்ள இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது. இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம் இந்த மாசத்துக்கு? பரிகாரம் வந்து இவங்களுக்கு மெயினாக வந்து சனீஸ்வரர் வந்து ராசியிலே இருக்கார். அவருக்கு தான் இவங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் மெயினாக. ஸோ திருநள்ளாறு போயிட்டு வருவது, அதே மாதிரி இவங்க குலதெய்வ வழிபாடு கண்டினியூ பண்ணுவது, அன்னதானங்கள் செய்வது பௌர்ணமி அன்னைக்கு, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உகந்த பரிகாரங்கள். நன்றி சார். நன்றி.